ஏன் நான் சோஷியல் மீடியாவில் ஆக்கள்கிட்ட ஹெல்ப் பண்ணி வரே இல்லை சரியா. நான் வந்து சோஷியல் மீடியாவில் இருந்து நான் காசு உழைக்கிறேன் இல்லை, எடுக்கிறேன் இல்லை. ஏன்னா எங்கே இருந்து நான் எப்போ ஒர்க்கா கூட வந்தது காசு எடுத்தது இல்லை சோஷியல் மீடியாவில் இருந்து. அது என்ற நோக்கம் இல்லை. இதெல்லாம் பாலிட்டிக்ஸ். இப்போ நான் வந்து லேபருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் சரியா. இப்போ போரிஸ் ஜான்சன், ரிஷி சுனாக், டேவிட் கேமரன் இது எல்லாத்தையும் நக்கல் அடிக்கிறேன் நான். ஆனால் எனக்கு ஒன்றும் சொல்கிறேன் இல்லை. எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். இப்போ யூ திங்க் ஐம் ரேசஸ், ஜாதியை பற்றி கேட்குறா அது இதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. நான் எனக்கு வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கட்டும். ஐ டோன்ட் கேர். நான் பிக் மேன் டோக் கொடுக்க வரே இல்லை சரியா. நான் உண்மையாக தான் சொல்கிறேன். ஆனால் உண்மையாக சொன்னாலும் லூஸ் நினைப்பாங்க. அதுதான் பிரச்சனை. நீங்கள் யூகேல தானே இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாது ஃபார் ரைட்ஸ் குரூப். பிடிச்சி சிலவில் வந்தது கண்ணு காட்டி போட்டு பேசாமல் இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? ஸோ அதான் பிரச்சனை. இப்போ எனக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னு கொஞ்சம் தெரியும். நான் இதாக காய்க்கல. இப்போ வந்து ரேசிஸ் தண்டுவீங்கள், அதண்டுவீங்கள் எனக்கு சொல்லி நீங்கள் வந்து மேல் ஜாதிக்காரரை பற்றி தப்பாக கேட்கலாம். அது பிரச்சனை இல்லை. சும்மா அடக்க ட்ரை பண்ணக்கூடாது. நான் அவர் சொல்கிறது தான் சரி, எல்லாம் சட்டம் இது அது. அப்போ நான் மற்ற ஜாதிக்காரர் ஏதாவது சொன்னால் வந்து பிள்ளை அதான் சொன்னேன். உங்களுக்கு வந்து பிடிக்கலாட்டி எனக்கு ஐ டோன்ட் நீட் யூ, யூனோ, ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் நீட் யூ. அவர் சொல்கிறதான் சரியில்லை, அவர் சொல்கிறதான் சட்டம். அப்போ வேறு ஆக்கள் வந்து காயக்கூடாது. அவர் வந்து வேறு ஆக்களை பற்றி தப்பாக வந்து காய்க்கலாமல் அவர் ஏதோ ஜட்ஜ் மாதிரி காய்க்கிற ஜட்ஜுக்கே படிச்சீங்க. வேறு ஆக்கள் சொன்னோன்னே அவருக்கு வேறு ஆக்கள் அவரை பற்றி கேட்டோன்னே அவருக்கு டென்ஷன் ஆகுது. அதுக்கு இப்போ திரும்ப ரிட்டாலியேஷன் பண்ணி வீடியோ போடுறா, தட்ஸ் ஓகே, இட்ஸ் நோ ப்ராப்ளம். பட் வந்து வெரட்டக்கூடாது, ஆக்களை வெரட்டக்கூடாது. தெரியும் தானே? வெரட்டுங்க, நீங்கள் வெரட்டி வெல்லுங்க. ஸ்ரீலங்காவிலேருந்து அடிவாட்டிலேருந்து இங்கே வெளிநாட்டுக்கு வந்து வெளிநாட்டிலையும் வந்து அடிவாடு. எல்லாருக்கும் வந்து காசு பைத்தியம். அதுக்கு வந்து காசு தான் வேணும். எப்படி என்றாலும் காசு வேணும். மேல்ஜாதிக்காரர் வேண்டாடி எனக்கு நீங்கள் தேவையில்லை. ஐ டோன்ட் கேர். விளங்குச்சா?